சினிமா என்றாலே முதலில் நம் நினைவிற்கு வருவது பாடல்கள்தான். அந்த வகையில் 1955ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி நேபாளில் பிறந்து இந்தியா முழுவதும் உள்ள பிரபலமான அனைத்து மொழிகளிலும் பாடி ரசிகர்களை கவர்ந்தவர் உதித் நாராயணன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் உண்டோ என்று கூறியவர் பாரதியார். அப்படிப்பட்ட அழகு தமிழை தனக்கென ஒரு ஸ்டைலில் பாடி அதையே தமிழ் மக்களையும் பாட வைத்தவர்தான் இந்த உதித் நாராயணன். இவர் தமிழ் சினிமாவில் முதல் முறையாக காதலன் படத்தில்தான் அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து முத்து, மிஸ்டர் ரோமியோ, ரன், கில்லி, குருவி, ஆஞ்சநேயா, ஆதலால் காதல் செய்வீர், காதல் சொல்ல வந்தேன், சிவகாசி, மதுரை, சமர் என கிட்டத்தட்ட 50 பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார். இளைய தளபதி விஜய் என்றால் இவருக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். அவருக்கு மட்டும் குறைந்தது 6 பாடல்களை பாடியுள்ளார். அதேபோல் விஜய்க்கும் உதித் என்றால் மிகவும் இஷ்டம். இவர் இதுவரை இந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், நேபாள், ஒரியா என அனைத்து மொழிகளிலும் பாடி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தவர். இவரை கௌரவிக்கும் விதமாக இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. இது மட்டுமல்லாமல் சிறந்த பாடகருக்காக தற்போது வரை 3 தேசிய விருதுகளை பெற்றுள்ளார். இவரின் குரல் இன்று போல் என்றும் இனிமையாக நம் செவிக்கு மருந்திட வேண்டும்.